இந்த நாளிலும் கூட உங்களை பார்க்கும்படியாய் பிதாவாகிய தேவன் ஏற்படுத்தி கொடுத்த நல்ல தருணத்துக்காய் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. இப்போதும் கூட நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேரே நாம் கடந்து செல்ல போகிறோம். நாம் அனைவரும் கண்களை மூடி கூட செபிப்போம். பரிசுத்த ஆவியானவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவர் நீர், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவரே உமக்கு ஸ்தோத்திரங்கள். இந்த கால வேளையிலும் கூட ஆவியானவர் நீர் எங்களோடு இடைப்படும்படியாய் உங்கள் அன்பின் திருக்கரத்தில் இந்த நேரத்தை முற்றிலுமாய் அர்ப்பணித்து செபிக்கிறோம். எல்லா தடைகளும் இயேசுவின் நாமத்தில் விலகுவதாக உங்களுடைய பரிசுத்த பிரசன்னம் மாத்திரம் இருக்க செபிக்கிறோம். உங்கள் அன்பின் திருக்கரத்தில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரை நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எடுத்துக்கொள்வோம் நியாயாதிபதி புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 6 முடிய உள்ள வசனங்கள். நியாயாதிபதியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 6 முடிய உள்ள வசனங்கள். எடுத்துட்டீங்களா? வாசிப்போமா? நியாயாதிபதியின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 1 6 முடிய உள்ள வசனங்கள் நான் வாசிக்கிறேன். சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமார்த்திகள் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனமில்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன? உன் சகோதரன் குமார்த்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையோ என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஊர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவர்கள் பலமாய் இறங்கினார். அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. இந்த வேத பகுதி நமக்கு ரொம்ப தெரிந்த ஒரு வேத பகுதி. சிம்சோன் அவங்க அம்மா அப்பா கூப்பிட்டு திம்னாத்துக்கு போகிறாரு ஒரு பெண் பார்க்கறதுக்காக, அவருக்கு மனைவியை கொள்ள வேண்டும் என்பதற்காக. திம்னாத்துக்கு இந்த தாய் தகப்பனோட போகுது. அந்த வழியில் பார்த்திங்கன்னா திடீர்னு கெர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் எதிர்பார்க்கல, அவருக்கு தெரியாது நம்ம போகிற வழியில் சிங்கம்லாம் வரும்ன்ட்டு அவருக்கு தெரியாது. அவர் சாதாரணம் போல் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சிங்கம் அவர் எதிராக வந்த பொழுது 6வது வருஷத்தில் பார்க்குறோம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல் கிழித்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் கையில் ஒன்றுமே இல்லை. அதை மேற்கொள்வதற்கு சிங்கத்தை சண்டை போடுறதுக்கு அவன்கிட்ட ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அவன் பலமாய் இறங்கினான். வேதம் சொல்லுகிறது அவன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல அந்த சிங்கத்தை கிழித்து போட்டான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில எதிர்பாராத சூழ்நிலை நமக்கு எதிராக வரும்பொழுது அதை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம்? இதுதான் கேள்வி. நமக்கு தெரியாது, சிம்சோனுக்கு தெரியாது. போகிற வழியில் ஒரு சிங்கம் வரும், அது நம்ம பாதுகாப்பாக போனோம், அது தேவையானதாக எடுத்துகிட்டு போனோம், தெரியாது. ஒரு வேளை அப்படி தெரிஞ்சிருந்தால் ஒரு அவர் எடுத்து போயிட்டுருப்பார் இல்லையா? அவருக்கு தெரியாது. அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எதிர்பாராத சில சம்பவங்கள் சில சூழ்நிலை வழியாக கடந்து போக நேரிடுகிறது. அப்படிப்பட்ட நேரத்தில் அதை நாம் மேற்கொள்வதற்கு நம்ம கையில் என்ன இருக்கணும்? வேதத்தில் வாசிக்கிறோம், ஆவியானவர். வேதம் சொல்லுகிறது சிம்சோன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஆவியானவர் அவன் மேல் இறங்கினால் சிங்கத்தை மேற்கொண்டான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கால வேளையிலும் கூட ஒருவேளை இன்னைக்கு நம்ம கையில் பணம் இருக்கலாம், பணம் இல்லாமல் இருக்கலாம், செல்வம் இல்லாமல் இருக்கலாம், 4 தெரிஞ்ச மனுஷர்கள் நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இந்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இந்த ஆவியானவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நமக்கு எதிராக வருகிற எந்த சூழ்நிலையாக இருந்தாலும்
அந்த சூழ்நிலையை நாம் எளிதாக மேற்கொள்ள இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. என் கையில் எது இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த ஆவியானவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரே. ஆனால் ஆவியானவர் மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும்போது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலை எளிதில் மேற்கொள்ள இந்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். இந்த காலவேளையிலும் கூட நம்ம கையில் இருக்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா, நமக்குள்ளா இருக்க வேண்டியது எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆவியானவர் நமக்குள்ளா இருக்க வேண்டும். இந்த ஆவியானவர் மனுஷனுக்குள்ளே இருக்கும்பொழுது எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வேதம் சொல்லுகிறது, ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தை வாசிக்கிறோம், வெள்ளம் போல சத்துருக்கு வரும்போது அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுகிற எங்கள் ஆவியானவர் என்று சொல்லி நாம் வேதத்தை பார்க்கிறோம். எதிராக வரும், சம்டைம்ஸ் கோல் ஏதோ வந்து நிற்பான், கரடி வரும், சிங்கம் வரும், எரிகோ போன்ற சில சூழ்நிலைகள் எது வந்து தடையாக நிற்கும். எப்படி நம்ம மேற்கொள்ள போகிறோம்? நம்ம கையில் எதுவும் இல்லை மேற்கொள்வதற்கு. ஆனால் ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பாரே ஆனால், ஆவியானவர் நம்ம பெற்றிருப்போமே ஆனால், அந்தந்த நேரத்தில் அப்பொழுது வேதத்தில் வாசித்தோம், அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாகிறீங்க. அப்பொழுது எந்த சிச்சுவேஷன்ஸில் நம்ம போனாலும் அந்தந்த நேரத்தில் நமக்கு உதவி செய்ய இந்த ஆவியானவர் போதுமானவராய் காணப்படுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆவியானவர் இன்றைக்கு அநேக நேரத்தில் இந்த ஆவியானவர் குறித்து அநேகருக்கு வந்து சரியாக தெரிவது கிடையாது. அது குறித்து சரியான விளக்கங்களும் அவர்கள் அநேகருக்கு இல்லை. பிதாவை சில நேரத்தில் புரிந்து கொள்ள முடிகிறது. குமாரன் இயேசு கிறிஸ்துவை நல்லா எனக்கு அனைவருக்கு தெரிஞ்ச இயேசு கிறிஸ்துவ தான் தெரியும். இந்த பரிசுத்த ஆவியானவர் குறித்ததான அறிவு வந்து இன்னைக்கு அநேகருக்குள்ள இல்லை. அநேகர் பார்த்தீங்கன்னா எப்படி இயேசுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, தப்பு கிடையாது. ஆனால் இன்னைக்கு நம்ம நடத்தும்படியாக கொடுக்கப்பட்டிருக்கிறவர், நம்ம கூட இருக்கும்படியாக கொடுக்கப்பட்டிருக்க, நமக்குள்ளாய் வாசம் பண்ணும்படி கொடுக்கப்பட்டவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். அவருடைய நிறைவு, அவரை கொடுத்ததான ஞானம் நமக்குள்ளாக இருக்கும்போது தான் நம்ம வெற்றியுள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் வாழ முடியும். அது சந்தேகம் கிடையாது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் ஒரு பர்சன், ஒரு நபர், ஒரு ஆள் தத்துவம் உள்ள ஒரு நபராய் தான் வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எப்படி பிதா ஒரு நபராய் நாம் பார்க்கிறோமோ, எப்படி இயேசு ஒரு நபராய் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதோ, அதே போல பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். ஒருவேளை நம்மளால் பார்க்க முடியாது, அவர் ஆவியாக இருக்கிறார். அவர் ஒரு நபர் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஆதியாகமம் 2:1 வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டு இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சூரியன் இருக்குது, சூரியனுக்குள்ளேருந்து வெளியே இருந்து பார்த்து சூரியனுக்கு வெளியே என்னென்ன வரும் பார்த்தீங்கன்னா, வெளிச்சம் வரும், ஈட்டு. ரெண்டுக்கும் நம்மளால் நம்ம ஃபீல் பண்ண முடியும், பார்க்க முடியும், உணர முடியும். அது சன்னு தான், ஆக்சுவலாக சன். அதே போல் கடவுள் தான், அவருக்குள்ளே இருக்கிற தன்மைகள் வெளிப்படுகிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு வந்து வெளிச்சத்தை போலவும், பரிசுத்த ஆவியானவர் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டை போலவும் வெளிப்படுகிற சன்னு தான், காடு தான், கடவுள் தான். அதில் மாற்றம் கிடையாது. பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபராக இருக்கிறார். அவரை ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவனோட வாழ்க்கையில் பிரம்மாண்டமான பெரிய மாற்றங்களை அவனோட வாழ்க்கையில் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு ஆவியானவர் குறித்து சொல்லும்போது யோவானின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16-17 வசனங்கள். யோவான் புஸ்தகம் 14வது அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால், நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்போது என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாக வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் என்று வேதத்தில் இயேசு கிறிஸ்து போதிக்கிறார் தன்னுடைய சீஷர்களுக்கு. இந்த வசனத்தில் 16வது வசனம் வரை, நான் இயேசு பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது தேற்றருவான் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். இந்த மூவரும் இணைந்த ஒரு வசனத்தை பாருங்க. 3 பேர் இருக்கிறாங்க. திருத்தவ தேவர்கள் சொல்லுவாங்க, ட்ரினிட்டி காட். நம்ம ஆராதிக்கிறது, நம்ம வணங்குறது எல்லாமே வந்து இந்த ட்ரினிட்டி காடை தான் நம்ம வந்து வணங்குறோம். கடவுள் சில பேர் சொல்லுவாங்க தேவன் மாத்திரம் தான், இயேசு கிடையாதுன்னு. சில பேர் இயேசு மாத்திரம் தான், தேவன் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் ரெண்டுமே கிடையாது, பரிசுத்த ஆவியானவர் மாத்திரம் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூவரும் சேர்ந்தவர்கள் தான் கடவுளாய் திருத்தவ தேவர்களாய் நம்முடைய வேதத்தில் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தெய்வத்தை தான் நாம் வணங்குகிறோம். ஆமென். இன்னைக்கு நமக்கு நடத்தும்படியாக நமக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அது யார் மூலமாக இந்த பரிசுத்த ஆவி நமக்கு கிடைத்ததுன்னா, முற்றிலுமாக இயேசு கிறிஸ்து மூலமாய்
இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்கள் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாசித்து பார்க்கும்போது சிம்சோன் மேலே பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கி அந்த நேரத்தில் அவனுக்கு உதவி செய்து அதை ஜெயம் பெறுவதற்கு ஆவியானவர் உதவி செய்தார். நிரந்தரமாய் ஒரு மனுஷன் மேலே பரிசுத்த ஆவியானவர் தங்கினது கிடையாது. நிரந்தரமாய் எப்போதும் அவனுக்குள்ளேயே இருந்தானால் இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் என்னைக்கு இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்து ரத்தம் சிந்தி 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தாரோ அன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் அந்த பெண்டகோஸ்டல் டே அப்போ 2ஆவது அதிகாரத்தில் நமக்கு தெரியும் 120 பேர் மேல்மாடி அறையில் உட்கார்ந்துருக்கும் போது அவர்கள் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு அவர் இறங்கினாரோ அன்னிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணுகிற ஆவியானவராய் காணப்படுகிறார். ஆமென். அவர் சொல்லும்போது சொல்றார், உலகம் இதை பெற்றுக்கொள்ள முடியாது, நீங்களும் நானும் மாத்திரம்தான் இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியும், ஏனெனில் அவர் உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிந்து கொள்ள முடியும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். நீங்கள் தொடர்ந்து யோவான் புஸ்தகம் 16ஆவது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் அவர் நமக்குள்ளா இருந்து என்ன பண்றார் அப்படின்றத இன்னும் தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்வதை நம்ம வேதத்தில் வாசிக்க முடியும். யோவானின் புஸ்தகம் 16ஆவது அதிகாரம் 7-8 உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றரவாளர் உங்களிடத்தில் வரார், நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். நான் ஒரு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு நலமா இருக்கும், நான் இந்த உலகத்தை விட்டு போவது உங்களுக்கு நலமா இருக்கு, நான் போனாதான் என்னை போலவே ஒரு தேற்றரவாளன், நான் எப்படி உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு தேற்றி உங்களுக்கு ஆற்றி உங்களுக்கு தேவையானது எல்லாம் பண்ணணும், அதே போல என்னை போலவே ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன், அவர் என்னை காட்டிலும் மேலானவர். எப்படின்னா அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியும், என்னால் உங்களுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது, இயேசுவால் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே வாசம் பண்ண முடியாது. ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்போது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் அவர் வாசம் பண்ணி வேதம் சொல்லுகிறது, அவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது அவர் உங்களுக்கு உணர்த்துவார். எதை குறித்து உணர்த்துவாரா? முதலாவது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் ஒரு மனுஷன் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளும் போது அவனுக்குள்ள ஒரு உணர்வு வரும். பாவம் செய்யும் போது பாவத்தை குறித்து ஒரு கூத்துதான், ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான், ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டான்னா அவனோட சும்மாவே இருக்க முடியாது, இருதயம் குத்திட்டே இருக்கும், நைட்டில் தூக்கம் வராது. ஐயோ இப்படி பண்ணிட்டோமா, அவனுடைய இருதயம் அவனை வாட்டி வதைச்சிட்டு இருக்கும், எப்படியாச்சும் நம்ம சரி பண்ணணும், எப்படியாச்சும் அவனோட பாதத்தில் உட்காந்து எதையாச்சும் பண்ணி இந்த பாவத்தில் நம்ம வெளியே வந்துடணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் அவனை போட்டு ஒரு வழி பண்ணுவார் பாருங்களேன். அது ஆவியானவர் இருந்தால் மாத்திரம் தான் நடக்கும். சில நேரத்தில் அநேகருக்கு அது கிடையாது, அது கேஷுவலாக எடுத்துப்பாங்க அந்த பாவத்தை. அது பாவம்ட்டு சில நேரத்தில் உணர்வே இருக்காது, அவன் எப்பவும் போல அந்த பாவத்தை பண்ணிட்டு இருப்பான், எப்பவும் போல போய் பேசிக்கிட்டே இருப்பான், எப்பவும் மற்றவனை பரியாசம் பண்ணிட்டே இருப்பான். அவனுக்குள்ள அது பாவமும் ஒரு குத்துதல் ஒரு உணர்வு இருக்கு. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை ஒரு மனுஷன் பெற்றிருப்பானே ஆனால் அவன் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது அவனால் இருக்க முடியாது. அவன் இருதயம் அவனை வாதிக்கும், குத்தும், ஐயோ அவன் பாவம் செய்துமே ஆவியானவர் உணர்த்துவார். உள்ள இருக்கும்போது ஆவியானவர் உணர்த்துவார். அது எப்போ சரியாகும்னு கேட்டிங்கன்னா நம்ம போய் அதை சரி செய்து கொள்ளும் போது ஆண்டு சமூகத்தை மன்னிப்பு கேட்டோம், மனம் திரும்பி அந்த நபர்கிட்ட போய் பேசி எதையாச்சும் பண்ணி அதுலேருந்து வெளிவரும் போது தான் நம்முடைய இருதயம் நார்மலாக ஆகுது. நீதியை குறித்து உண்மையாய் உத்தமமாக நடக்க அந்த ஆவியானவர் நம்மளை உணர்த்துவார். நீ தவறு செய்யும்போது, இந்த போய் கணக்கு எழுதும்போது, இல்லை தவறாக சில டாக்குமெண்ட் ரெடி பண்ணும்போது ஆவியானவர் சொல்வார், உணர்த்துவார். நீதியை குறித்து ஆண்டவர் பேசுவார், நியாய தீர்ப்பை குறித்து உணர்வார். ஜட்ஜ்மெண்ட் ஒன்று இருக்குது, வா நீ உஷாராரு, நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது, நீ கர்த்தருக்கு பயந்து நடக்கணும் என்பதை ஆவியானவர் உணர்த்துவார். அவர் உணர்த்துகிற ஆவியானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உணர்த்துகிறார். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் இந்த உலகத்தை கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் நானும் இந்த ஆவியானவர் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். நான் பெற்றிருக்குமே ஆனால் இந்த ஆவியானவர் 3 காரியம் நம்மளால் உணர முடியும். பாவத்தை குறித்து நமக்கு உணர்த்துறாரு, நீதியை குறித்து உணர்த்துகிறார், நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டு நமக்கு உணர்த்து கொண்டே இருக்கிறார். அது மாத்திரம் நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்க்கும்போது இதே 16ஆவது அதிகாரம் 13ஆவது வசனத்தில் சத்திய ஆவியாகி அவர் வரும்போது அவர் சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போற காரியங்களை உங்களுக்கு
அறிவிப்பார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து போதிக்கிறார். சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். ஆக்சுவலாக அவர் நம்ம நடத்துகிற ஆவியானவர். ஃபர்ஸ்ட் உணர்த்துவார், உள்ளே இருந்தே உணர்த்துறாரு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா அவர் நம்மை நடத்துகிறவர். சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துகிற, நம்மோடு கூட இருந்து நம்மளை நடத்துகிற ஆவியானவர். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய பிஸ்னஸில், நாம் பண்ணுகிற வேலையில், ஸ்டடீஸில், எல்லாத்துலேயும் இந்த ஆவியானவர் நம்மோடு இருந்து நடத்துகிறவர். அவர் நடத்துகிற ஆவியானவர், கூட வருகிற ஆவியானவர், ஆலோசனை கொடுக்கிற ஆவியானவர், சகல சத்தியத்தையும் நமக்கு உணர்த்த அந்த சத்தியத்தின்படி நம்ம நடத்துகிற இந்த ஆவியானவர். அல்லேலூயா. முதல்ல சொன்ன அவர் நம்மை உணர்த்துகிறவர், நமக்குள்ளார நம்மை உணர்த்துகிறவர், இன்னொன்று நம்ம நடத்துகிறவர். இன்னைக்கு அநேகர் கிறிஸ்துக்குள்ள வராங்க. நிறைய பேர் வராங்க, கிறிஸ்துக்குள்ள வராங்க. அவங்க எந்த அளவுக்கு சத்தியம் தெரிஞ்சு கொண்டாங்கன்னு தெரியல. ஆனால் கொஞ்ச நாளில் சர்ச்சுக்கு வரும்போது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு சர்ச்சில் ஒரு போதகர் வர்ஷிப் பண்ணும்போது, அவர் ஆராதனை நடத்தும்போது அவர் பேசுகிற வார்த்தையை கேட்டு, அங்கே போடுகிற அந்த சத்தம், இந்த மியூசிக், அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறது கேட்டால் அநேகர் ஆவியில் நிரம்புறதான் நான் பார்த்துருக்கிறேன், நிறைய முறை பார்த்துருக்கேன். அந்த போதகர், அந்த வர்ஷிப் லீடர் பயன்படுத்த வார்த்தைகள் சில ஐபிஎஸ்ல பேசுவார். கர்த்தர் இறங்குகிறார், ஒரு ஃபயர் இருக்குது, அக்னி இறங்குது, நான் பார்க்குறேன், நான் கண்ணால் பார்க்குறேன், அக்னியானவர் தொட்டு கொண்டு இருக்கிறார், உங்களால் இப்போ நிற்கக்கூட முடியாது, உங்களோட சரீரம் தாங்கக்கூடாத அளவுக்கு ஆவியர் இறங்குறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லும் பொழுது இந்த பரவச நிலைக்குள்ளே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஜனங்கள் தள்ளப்படுறாங்க. அந்த பரவச நிலைக்குள்ள போகும்போது அவங்களையும் அறியாமல் என்ன பண்ணுறாங்க, சில பேர் குதிக்கிறாங்க, சிலர் பக்கத்தில் இருக்கிறவங்க தள்ளி விட்டுடுறாங்க. அந்த இடத்துல ஒரு பயங்கர கலவரமே நடக்குது. என்ன கலவரம் பார்த்தா, அவங்களாம் ஆவியில் நிரம்பி விட்டார்கள் என்ற ஒரு கலவரம் நடக்குது. ஆனால் ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது, ஒரு மனுஷனுக்குள்ள ஆவியானவர் ஃபர்ஸ்ட் அவன் என்ன பண்றார், அவனுக்குள்ள உணர்த்துகிற ஆவியானவர், அவன் நடத்துகிற ஆவியானவராய் காணப்படுகிறார். அன்னைக்கு அந்த பெந்தெகோஸ்தே டேஸ்ல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இல்லையா, அங்கே யாருன்னா மியூசிக் அடித்தாங்களா, இல்லை சத்தம் ஏதாச்சும் போட்டாங்களா, யாராவது ட்ரம்ஸ் வாசித்தாங்க, ஒன்றும் கிடையாது. அவர் எல்லாம் ஒரு மனமாய் ஆண்டவர் நோக்கி பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் அளவில்லாமல் பொழுந்தருளினார். வேதம் சொல்லுகிற ஆவியானவர் தான் நமக்கு வேணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், உலகம் காமிக்கிற ஆவியானவர் நமக்கு வேண்டாம், உலகம் தர ஆவியானவர் நமக்கு வேண்டாம், மியூசிக் மூலமாக வருகிற ஆவியானவர் வேண்டாம். அப்படிப்பட்ட ஆட்களுடைய லைஃப் நான் பார்த்துருக்கிறேன். அவரோட வாழ்க்கையில் தனிப்பட்ட மாற்றங்கள், தேவன் எதிர்பார்க்கிற நல்ல காரியம், நல்ல பண்புகள் எதுவும் அவரோட வாழ்க்கையில் இருப்பது கிடையாது. அவங்களால எந்த ஒரு டிசிஷனையும் ஆண்டவருக்கு எடுக்க முடியாது. அவங்களுக்கு விசுவாசம் இருப்பது கிடையாது, பயம் இருப்பது கிடையாது. ஆண்டவர் கொடுத்த பயம் இருக்கு, ஆனால் இருக்கத்தான் பயப்படுற காரியங்கள் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்க, சமாதானம். சர்ச்சுக்கு வரும்போது மாத்திரம் ஆவியில் நிரம்புவது என்பது, ஆராதனை நேரங்களில் மாத்திரம் ஆராதனையில் அந்த ஆவியில் நிரம்புற மாதிரி காண்பிக்கிறது உண்மையான ஆவியானவராக இருக்க முடியாதுன்னு சொல்லி என்னுடைய பார்வைக்கு அப்படியா இருக்கிறது. அல்லேலூயா. நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் நானும் அந்த நடுவில் இருப்பேன்னா சர்ச்சஸில் இந்த மாதிரி பெரிய வெளியே சில வர்ஷிப் லீடர்ஸ்லாம் நடத்துவாங்க. சர்ச்சே பார்த்தீங்கன்னா அவங்க பண்ணுற அந்த யூஸ் பண்ணுற வார்த்தைகள், ஒரு போர்வை இறங்குறத பார்க்கிறேன், இவங்க என்னென்ன சொல்லுவாங்க. பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கணும். நாம் அந்த இடத்துல இருக்கும்போது நம்மளால் ஒரு சின்ன அந்த பரிசுத்த ஆவியானோட ப்ரெசன்ஸ் கூட நம்மளால் ஃபீல் பண்ண முடியறது கிடையாது. ஆனால் அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தைகள், அந்த ட்ரம்ஸ், அவங்க கொடுக்குற அந்த மியூசிக், அவங்க பேசுகிற வார்த்தைகள் அந்த ஜனங்களை பரவசங்களுக்குள்ளாய் போய் ஒரு வழி பண்ணிட்டது. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம நடத்துகிற ஆவியானவர் தான் எனக்கு வேணும், எனக்கு உணர்த்துகிற ஆவியானவர் தான் எனக்கு வேணும், எனக்கு உதவி செய்கிற ஆவியானவர் எனக்கு வேணும். நான் இப்படி டான்ஸ் ஆடி அனுபவிக்கிற ஆவியார் எனக்கு வேண்டாம். எனக்குள்ளாக இருந்து வழி நடத்துகிற ஆவியானவர் தான் எனக்கு வேணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் நமக்கு வேணும். அப்படிப்பட்ட ஆவியானவர் நம்ம பிதாவுக்கு நிலை சரியா நம்மள நடத்த முடியுது விசுவாசிக்கிறீங்க. அல்லேலூயா. அவர் தான், அப்படிப்பட்ட ஆவியானவர் நமக்கு வேணும். ஆமென். அல்லேலூயா. நீ யோசித்து பாருங்க, இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில இந்த ஆவியானவர் இருக்கிறாரா? இந்த பரிசுத்த ஆவியானோட வாழ்க்கையில் இருக்கிறாரா? அவர் எனக்கு உணர்த்துகிறாரா? அவர் என்னை நடத்துகிறாரா? நான் எனக்கு ஏதாவது டிசிஷன் எடுக்கும்போது ஆவியானவர் கேட்கும்போது ஆவியானவர் கைட் பண்ணுறாரா, என்னை லீட் பண்ணுறாரா? ஆவியானவருக்குள்ள என்னோட அனுபவங்கள் எப்படி இருக்கிறது? நானும் ஆவியானவர் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு உறவுல நாங்கள் இருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். ஆவியானவர் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் இல்லைன்னு சொன்னால் வேஸ்ட். ஆவியானவர் இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. அதான் மறுபடியும் சொல்கிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கு அன்னைக்கு இந்த ஆவியானவர் தேவைப்பட்டா. ஆவியானவர் இல்லாமல் இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆவியானவர் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவ ஊழியங்கள் கிடையாது.
அவர் 30 வயதுல வேதம் சொல்லுகிறது, அவர் 30வது வயதில் அவர் போய் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து தங்கினார் என்று சொல்லி புறாவை போல அவர் மேல் வந்து தங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறார். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள்ளாய் வந்து வாசம் பண்ணினாரோ ஆவியானவர் அவரை நடத்த ஆரம்பிக்கிறார். என்ன நடந்துச்சு நமக்கு எல்லாம் தெரியும். வனாந்திரத்துக்கு நேராய் பரிசுத்த ஆவியானவர் வந்து இயேசு கிறிஸ்து நடத்தினார். அவர் பண்ண எல்லா பிரசங்கங்களும், அவர் பண்ண அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாமே ஆவியானவர் சார்ந்ததாக இருந்துச்சு. எல்லாமே ஆவியானவர் சார்ந்து இருந்தார். மரித்தார், நமக்காக ஜீவனை கொடுத்தார், 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்தார். வேதம் சொல்லுகிறது, அன்றியும் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து சீஷர்களுக்கு தரிசனமாகி ஒரு கடலை கொடுக்கிறார். எப்படி கடலை கொடுக்கிறார்? வேதத்தில் வாசிக்கும் போது ஆவியானவரோடு கூட, அப்பயும் அவர் ஆவியானவர் தேவைப்பட்டார் பாருங்க. ஆவியான துணையோடு கூட சீஷர்களிடத்தில் அவர் பேசுகிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் திருப்பிக் கொள்வோம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 1வது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது 1-2 உள்ள வசனங்கள். தியோப்பிலியவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசமும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரபந்தத்தை உண்டு பண்ணினேன். பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்டு, அவர் என்ன கட்டளையிட்டார்? நீங்கள் வேதத்தை வாசித்து பார்க்கும்போது 4-5 வசனத்தில், அன்றியும் அவர் அவரோடு கூட வந்திருக்கும் போது அவரை நோக்கி, யோவான் ஜனஸ்நானாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் பேசுகிறார். தன்னுடைய சீஷர்களிடத்தில் வெயிட் பண்ணுங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை நிரப்புவார், காத்திருங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு போதிப்பதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஆமென். அவருக்கு தேவைப்பட்டார் பாருங்களேன். அவர் என்னதான் பிதாவாகிய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துவா இருந்தாலும் இந்த உலகத்தில் அவரை நடத்துவதற்கு இந்த ஆவியானவர் தேவைப்பட்டார். அவர் ஞானஸ்நானம் எடுத்தார். ஆவியான துணையோடு கூட நடந்தார். நம்ம இந்த ஆவியான துணையோடு கூட இருக்கும்போது தான் பிதாவோட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அவரால் இருக்க முடியுது. எதுவே நம்புறீங்க அதை? ஆமாம். இன்னைக்கு இந்த ஆவியானவரால் நான் நடத்தப்படணும். எப்படி இயேசு கிறிஸ்துவை ஆவியானவர் அழகாக நடத்தினாரோ அவர் மூலமாய் பரிசுத்த துணையோடு கூட அவர் பல காரியங்களை செய்தாருன்னு நம்ம இதில் வாசிக்கிறோம். ஆமென். இன்னைக்கு நமக்கும் இந்த ஆவியானவர் வேணும். என்ன அப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போ நான் என்ன செய்யணும்? அன்னைக்கு எப்படி இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்தாரோ இன்னைக்கு நான் ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ளுகிறேன். சரிங்களா? ஞானஸ்தானம் எடுக்காம பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்ள முடியாது. வேதத்தில் பார்க்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்பொழுது சிலர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. இது எல்லாருடைய லைஃப்ல அப்படி நடப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும்பொழுது எடுத்து கரையை தண்ணியில் எழுக்கும்போது புறாவை போல பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் வந்து இறங்கினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் வாசிக்கும் போது எப்படி இந்த பரிசுத்த ஆவியானவர் நான் பெற்றுக்கொள்ள முடியும்? இயேசு என்ன பண்ணுறோம்? அதே தான் நம்ம பண்ணி ஆகும். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் இது குறித்து பேதுரு சொல்லும்போது அழகாக சொல்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 37-38 உள்ள வசனம் நான் வாசிக்கிறேன். இதே அவர்கள் கேட்ட பொழுது இதயத்தில் குத்து உண்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள் என்று சொல்லி பேதுரு இந்த இடத்துல சொல்வதை நாம் வாசிக்கிறோம். அவர் பேசுகிறார். பெந்தெகோஸ்து நாளில் ஆவியின் இறங்கின பிறகு அந்த ஜனங்களை பார்த்து பயங்கரமாக பேசுகிறார். பேசும்போது அந்த ஜனங்கள்லாம் கிரகத்தில் குத்தப்பட்டவர்களாய் பேரிடத்தில் வந்து சொல்கிறாங்க, ஐயா நான் என்ன பண்ணணும் ரட்சிக்கப்படுவதற்கு அப்படி கேட்கும்போது அவர் சொல்கிறார், நீங்கள் ஒவ்வொரு மனம் திரும்பி இயேசுக்குள்ளாய் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வீர்கள். வேதம் சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். நாங்கள் பெற்றுக்கொண்ட அப்போஸ்தலர்களாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இதே பரிசுத்த ஆவியானவரை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி பேதுரு சொல்வதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு எல்லாருமே நிறைய பேர் ஞானஸ்நானம் எடுத்துருக்கிறாங்க.
நிறைய பேர் இன்னைக்கு கிறிஸ்துக்குள்ள நிறைய பேர் ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க. அவங்க எப்படி ஞானஸ்தானம் எடுத்தாங்க? உண்மையாக மனம் திரும்பி வேதம் எதிர்பார்க்கிற அந்த மனம் திரும்புதல், அந்த மனம் திரும்புதலுக்குள்ளாய் ஒரு மனுஷன் இந்த ஞானஸ்தானத்தை எடுக்க வேண்டும். இன்னைக்கு அநேகர் எப்படி எடுக்கிறாங்க ஞானஸ்தானம்? யோசித்து பாருங்களேன். ஏன் அனைவரோட வாழ்க்கையில் அந்த பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யறது கிடையாது? ஏன்னா அவங்க ஞானஸ்தானம் எடுத்த விதமே சில நேரத்தில் தவறாக இருக்கும். மனம் திரும்புதல் இல்லாமல் ஞானஸ்தானம் எடுப்பது, ஏதோ ஒரு பொருத்த நிமித்தமாக ஞானஸ்தானம் எடுப்பது, திருமணம் நடக்கிறோம் அதுக்காக ஞானஸ்தானம் எடுப்பது, ஏதோ ஒன்று நடந்துருச்சுன்னா ஞானஸ்தானம் எடுக்கிறது, இல்லை யாராவது ஃபோர்ஸ் பண்ணாங்க நீ ஞானஸ்தானம் எடுத்ததாம்பா, ஃபோர்ஸ் பண்ணி ஞானஸ்தானம், இப்படி எடுக்கிற ஞானஸ்தானமே கிடையாது. என்னைக்கு உண்மையாகவே ஒரு மனுஷன் மனம் திரும்பி கிறிஸ்துவுக்கு நேராக அவனுடைய இதயம் திருப்பப்படுகிறதோ, இனி நான் அல்ல, ஏசு கிறிஸ்து தான் எனக்காக ரத்தம் சிந்தினார், அவர்தான் என்னுடைய பாவங்களை நீக்க முடியும், அவர்தான் என் பாவங்களை கழுவன், அவர்தான் ஒன்றான மெய் தேவன் என்று சொல்லி நம்முடைய இருதயம் என்னைக்கு அவருக்கு நேராக திரும்புதோ அன்னைக்கு அந்த திரும்புதல், மனம் திரும்புதல், இனி நான் எனக்காக வாழப்போறது கிடையாது, உலகத்துக்காக வாழ போகிறது கிடையாது, இனி என்னுடைய பாவ வாழ்க்கை நான் வாழ போகிறதே கிடையாது, அந்த பக்கம் நான் போக போகிறது கிடையாது, முற்றிலுமாய் தேவன் விரும்புகிற ஒரு நல்ல வாழ்க்கை நான் வாழ போகிறேன் என்று சொல்லி முற்றிலுமாய் மனம் ஆண்டவர் பக்கமாய் திரும்பி ஞானஸ்தானம் எடுப்பது. அல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அப்படி ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறோமா? எடுத்து 10 வருஷம் ஆயிடுச்சு. நான் எப்படி ஞானஸ்தானம் எடுத்துருக்கிறேன் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு அநேகர் எடுக்கிறாங்க. யாரும் அப்படி லீட் பண்ணவே பண்ணாதீங்க, யாரும் அப்படி லீட் பண்ணவே பண்ணக்கூடாது. ஞானஸ்தானம் எடுத்துறப்ப அவனுக்கு எல்லாம் மாறிடும். நீ ஞானஸ்தானம் எடுத்துல எல்லாம் கைப்பிடி வந்துடும், நீ ஞானஸ்தானம் மாத்திரம் எடுத்துகிற கத்தர் உன்னோட கூட இருப்பார். அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. எவன் ஒரு உண்மையாகவே மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுக்கிறான் ஆண்டவருக்கு நேராய் ரட்சிக்கப்பட்டு விசுவாசித்து மனம் திரும்பி ஆண்டவர்களை எவன் ஞானஸ்தானம் எடுக்கிறானோ அவனுக்கு பரிசுத்த ஆவியோட வரத்தை ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. மனம் திரும்புதல், அது ஒரு நிமிஷம் நான் சொல்ல ஆசைப்படுறேன். மனம் திரும்புதல், நான் இன்னைக்கு இன்று ஏதாவது ஆண்டவர் அறியாத ஒரு பயனாக இருக்கிறேன், இந்து பேக்ரவுண்டில் இருக்கிறேன், ஆண்டவர் அறிந்து கொண்டேன், சத்தியங்கள் நான் கேட்டிருக்கிறேன், என்னுடைய இருதயம் என்ன சொல்லுது அவரை ஏற்றுக்கொள் என்று சொல்லுகிறேன். என்ன பண்ணணும்னா அவனுக்கு சம்மந்தம் போய் உட்கார்ந்து காத்திருந்து ஆண்டவருக்குடைய ஜெபம் பண்ணணும். அதில் ஆண்டவரை சொல்லணும், ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா, அவருடைய சமூகத்தை முழங்கால் போட்டு இல்லை தண்ணி அறையிலையோ ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு ஆண்டவர் நீனும் நல்லா முழங்கால் போட்டு ஆண்டவருக்கு நிறைய கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட உண்டு பாவங்களை ஆண்டவர்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கணும். ஆண்டவரே இந்த பாவங்களை இந்த வாழ்க்கையில் செய்திருக்கிறேன், இப்படிப்பட்ட பாவங்களை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு பாவத்தையும் ஆண்டவர் காண்பிப்பார். நீ உண்மையாக மனத்திருந்துக்குள்ளே போனோம், உண்மையோட ரத்தத்தை நான் கழுவப்படுறன்ற எண்ணம் உனக்குள்ளே இருக்குமே. ஏன்னா நீ இப்படியா போய் ஆண்டவர்கிட்ட போய் உடைய சமூகத்தில் மன்னிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு காரியத்துக்காக நீ உன்னோட வாழ்க்கையை அப்படியே அலசி ஆராயும் போது ஆண்டவர் காண்பிக்க ஆரம்பிக்கிறார் என்னென்ன காரியத்தை தப்பு பண்ண. ஆமாம், ஆண்டவர் காண்பிக்கிறார், ஆண்டவர் உணர்த்துகிறார், அப்படியே காண்பார். ஒரு ஸ்டேஜில் நீங்கள் அழுவீங்க, கண்ணீர் வரும், நம்மளே அறியாமல் கண்ணீர் வருது. தப்பு பண்ணிட்டு ஆண்டவரை கண்ணீரோடு கூட ஆண்டோட சமூகத்தில் மன்னிப்பு, ஆண்டவரே நம்ம ஒரு நிறைவு வருது. அப்படிப்பட்டப்போ அப்படி போய் உள்ளே போய் அவனோட சமூகத்தில் மன்னிப்பு கேட்கும்போது ஒரு நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது, ஆண்டவர் என்னை மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு நிறைவு வரும். இப்படிலாம் எதுவுமே பண்ணாமல் அப்படியா சில பேர் ஞானஸ்தானம் எடுத்து எனக்கு இந்த பேர் வைங்க, அந்த பேர் வைங்க, எனக்கு இதை வைங்க, அப்படிதான் சில பேர் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு உண்மையாகவே நமக்குள்ளாய் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வேணும், பரிசுத்த ஆவியான எனக்குள்ளாய் வேணும் அப்படின்னா உண்மையாகவே நாம் மனம் திரும்பி ஞானஸ்தானம் என்பது ஒரு கட்டளையாக நம்ம கொடுக்கப்பட்டிருக்குது. அன்னைக்கு ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்து எடுத்தார், அது ஒரு கட்டளையாக வேணும் நம்ம காண்பிக்க. அந்த கட்டளையை நாம் நிறைவேற்றும் போது இந்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் இன்னைக்கு நான் மனம் திரும்பலை, ஞானஸ்தானம் எடுக்காத எந்த ஒரு மனுஷனும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நான் மறுபடியும் சொல்லுறது, பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலும் மிக முக்கியமான தேவை. அந்த தேவையை இன்னைக்கு அநேகர் அறியாமல் உணராமல் இருப்பது தான் இன்னைக்கு அது பாவமாக இருக்குது. அந்த தேவை இன்னைக்கு அநேகர் உணர்றது கிடையாது. அநேகர் சில நேரத்தில் அந்த ஒரு வெளிப்பாடு கிடையாது, போதிக்கிறதும் கிடையாது. சில நேரத்தில் அப்படிப்பட்ட சத்தியங்கள் கேட்கறதும் சொல்ல ரேராக இருக்குது. ஆவியானவர் வேணும், ஆவியானவர் வேணும். என்னை பரவசம் ஊட்டுகிற அந்த கிளுகிழுப்பு வேண்டாம், என்னை நடத்தும்படியாய் வேதம் சொல்லுகிற வேதம் யாரை ஆவியானவர், வேதம் எப்படிப்பட்டவரை ஆவியானவர் என்று சொல்லுகிறதோ காட்டுகிறது, அந்த ஆவியானவர் எனக்குள்ளா வேணும். அப்போஸ்தலர் பெற்றுக்கொண்ட ஆவியானவர், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளா தங்கியது அதே ஆவியானவர் நீனும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், அவரோடு கூட நல்ல உறவுகள் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் என்னை உணர்த்த வேண்டும்,
அவர் என்னை சகல சத்தியத்திற்குள்ளும் போதித்து என்னை நடத்த வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையில் நாம் மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்கிற ஞானஸ்நானம் எடுத்துக்க எப்படி பரிசுத்த ஆவியானவரை நான் பெற்றுக்கொள்வேன்? இயேசு கிறிஸ்து சொல்றதை கேளு. வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10-13 வரை உள்ள வசனங்களை வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு பாருங்களேன். லூக்கான் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 10-13 உள்ள வசனங்கள். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனா இருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானோ? மீனை கேட்டால் அதுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பானோ? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? பொல்லாதாரர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவருக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா என்றார். தம்மிடத்தில் கேட்கிறவர்களுக்கு, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? கட்டாயமாய் கொடுக்கப்படும். எப்படி அப்பா கிட்ட கேட்கும்போது மீனை கேட்டால் எப்படி பாம்பை கொடுக்க மாட்டாரோ இல்லையா? முட்டையை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டாரோ? முட்டையை கேட்டால் அவனுக்கு தேலை கொடுப்பானோ? கொடுக்க மாட்டான். பொல்லாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா நாம் கேட்கும் போது நமக்கான காரியங்கள் பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். ஆண்டவர் சொல்றார், என் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்த பிறகு காத்திரு, ஆண்டுகிட்ட கேளு. ஆண்டுகிட்ட கேட்கும் போது பிதா இயேசு கிறிஸ்து மூலமா இந்த பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பார். எதுவுமே விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கேட்கும் பொழுது வேதம் சொல்லுகிற மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இதே அங்கே போடப்பட்டிருக்கும் போது இன்னும் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், ஆகையால் பொல்லாதார நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவு கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்வதற்கு நன்மையானவர்களை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? நன்மை என்று சொல்லும்போது பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் நன்மையாய் பார்க்கப்படுகிறது. ஒரு மனுஷனுக்கு எது நன்மைன்னு கேட்டா, ஒரு மனுஷன் வாழ்க்கையில் பரிசுத்த ஆவியானவர் இருப்பது நன்மை. அந்த நன்மை நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவன்கிட்ட கேட்கணும். அவன்கிட்ட கேட்கும்போது அந்த நன்மை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவாய் நமக்கு தந்தருள்வார் என்பதில் சந்தேகம் கிடையாது. அல்லேலூயா. அது ரொம்ப நன்மை. வேதம் சொல்றது ஒரு நன்மையாய், அது ஒரு நன்மை. பரிசுத்த ஆவியின் ஒவ்வொரு மனுஷனும் பெற்றுக்கொள்ள ஒரு நன்மை என்பதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி கேட்கணும்? அதுவே ஒரு காரியம். எப்படி கேட்க பாரு இல்லை, எப்படி கேட்பேன்? ஆண்டவரை கொடுத்துருங்க, ஆண்டவரை ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், கேஷுவலாக கேட்க முடியாது இல்லையா? வேதம் சொல்லுகிறது தாகமாக இருக்கணும். ஆண்டவரே எனக்கு இது வேணும், ஆண்டவரே அப்பா எனக்கு பரிசுத்த ஆவி வேணும், நீங்கள் கொடுங்க. ஒரு தாகத்தோடு கூட யோவான் புஸ்தகம் 7:37 வாசிக்கும் போது, ஒருவன் தாகமாக இருந்தால் அவன் என்னிடத்தில் பானம் பண்ண கடவுள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஆவியானவர் குறித்து பேசும்போது நீ நமக்குள்ள தாகம் வேணும். தாகம் இருக்கும்போது தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அநேகருக்குள்ள இந்த தாகமே இருப்பது கிடையாது. அனைவரும் ஆசைப்படுறாங்க, அநேகருக்குள்ள ஆசை உண்டு. பரிசுத்த ஆவியானவர் மூலமா இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். தாகம், ஒரு மெய்யான அந்த தாகம் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்கு பொழுந்தருளுகிற தேவன் அவர். அல்லேலூயா. தாகமா இருக்கணும். எப்படி கேட்கணும்? தாகத்தோடு கூட கேட்கணும் என்று சொல்லி வேதம் நமக்கு காண்பேன். ஒரு மனுஷன் தாகமா இருக்கிறான், அவனா பண்ணுவான்னா யார்கிட்டையும் பேச மாட்டான் பாருங்களேன், யார்கிட்டையும் சண்டை போட மாட்டான், நேரத்தை வேஸ்ட் பண்ண மாட்டான், எங்கே போய் நின்று இருக்க மாட்டான். அவன் எங்கே தண்ணி இருக்குமோ அதுக்கு நேரம் அவன் கால் போயிட்டே இருக்கும், அதுக்கு நேரம் அவன் போவான், அதுக்கு நேரம் அவன் ஓடுவான். எனக்கு தண்ணி ரொம்ப முக்கியம், ஏன்னா ரொம்ப தாகமாக இருக்குது, அந்த நேரத்தில் இந்தந்த காரியங்கள் நான் பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், எனக்கு தேவை தண்ணீர். அப்படிப்பட்ட ஒரு தாகம், அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்கும்போது பாருங்கன்னா, கர்த்தர் அந்த தாகத்தை அறிந்தவரை அந்த சம்பூர்ணமான அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேல அவர் பொழுந்தருள்வார். அல்லேலூயா, ஆமென். நான் சொன்னேன், நீங்கள் கேட்கும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுவார். அந்த நேரத்தில் அநேகருடைய சாட்சிகளை கேட்கும்போது நான் சர்ச்சில் ஜெபம் பண்ணேன், அந்த மியூசிக்கை நான் பெற்றுக்கொண்டேன். இல்லை போதகர் என் மேலே கை வச்சாரு, அதன் மூலம் நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டேன். இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை, அப்படியும் இருக்கிறது. ஆனால் நம் பிதாவிட்டு கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நாம் பெற்றுக்கொள்ள முடியும்.
கை வைக்கிறது உண்மை. கை வைக்கும்போது நம்ம பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறோம். வேதம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் 8வது அதிகாரம் 16-17 நீங்கள் வாசித்து பார்க்கும்பொழுது பேதுரு அந்த சமரியா அந்த தேசத்துக்கு போறாரு, அந்த பட்டணத்துக்கு போறாரு. அங்கே திரளான பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஞானஸ்தானம் எடுத்திருந்தாங்க. ஆனால் யாருமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறாங்க. அந்த இடத்துல பேதுரு போய் கேட்கிறாரு, நீங்களை பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள இல்லைன்னு சொல்லும்போது பேதுரு பண்ண காரியங்களை அதை வாசித்து பார்க்கலையானால் வாசித்து பார்க்கும்போது பேதுரு அவர்களுக்காக ஜெபம் பண்றாரு. பிதாக்கிட்ட கடவுள்கிட்ட ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவர் இந்த ஜனங்களை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பும்படியாய் ஜெபம் பண்றாரு. ஜெபம் பண்ணும்போது ஆவியானவர் உணர்த்திருப்பார், இந்த ஜனங்கள் மேலே கை வைன்னு சொல்லிட்டு. ஜெபம் பண்ணிட்ட பிறகுதான் என்ன பண்றாருன்னா பேதுரு அந்த ஜனங்கள் மேலே கை வைக்கும்போது ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. போதல் கை வைத்து போது நம்ம பெற்றுக்கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தான், அதை மாற்றம் கிடையாது. எல்லா நேரத்திலும் இப்படி நடக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆனால் எது நடக்கும் கிடையாது. பிதாவிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவர் எனக்கு வேணும், ஆண்டவர் தாகமாக இருக்கும் பொழுது, நான் தண்ணி அறையில் முழங்கால் போட்டு செபிக்கும் போது ஆண்டவர் நடப்புவார். நீ விட்டு கொடுக்கும் பொழுது நீ விட்டு கொடுக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்? நம்ம நிரப்புவார். அப்படி நிரப்பும் பொழுது அடையாளமாக என்ன பண்றோம்? அந்நிய பாஷைகளை ஆண்டவர் பேச வைக்கிறார். நான் உனக்குள்ளாய் பரிசுத்த ஆவி இறங்கி இருக்கிறேன், நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாய். அடையாளமாக அந்நிய பாஷைகளை பேசுவதை நாம் பார்க்கிறோம். இதை குறித்து ஆண்டவர் சித்தமானால் அடுத்த வாரத்தில் உங்ககிட்ட சில காரியம், இன்னும் அதிகமான காரியங்களை உங்கள்கிட்ட நான் பேச விரும்புகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேசிக்கா பரிசுத்த ஆவியானவர் குறித்து உங்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். அப்போ இந்த ஆவியானவர் நாம் தாகத்தோடு கூட கேட்கும் போது நம்மளால பெற்றுக்கொள்ள முடிகிறது. தாகம் வேணும், ஆமென். தாகத்தோடு கூட நாம் நிறுவும் பொழுது வேதம் சொல்லுகிற இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனத்துல வசனம் உண்டு. எபேசியர் புஸ்தகம் 1வது அதிகாரம் 13வது வசனம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வேதம் நமக்கு காண்பிக்கிறது. என்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுகிறோமோ, அவராலே ஞானஸ்நானம் பெறும் பொழுது பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாம் முத்திரை போடப்படுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நான் அவருடைய பிள்ளையாய் மாறுகிறேன். ஒரு சீல் அடிக்கப்படுது, நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன், ஒரு முத்திரை நமக்கு தரப்படுகிறது. யாரெல்லாம் உண்மையாய் மன திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரையாய் கொடுக்கப்படுகிறார். அல்லேலூயா. இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கும் பொழுதுதான் பாருங்க, நான் சொன்ன வேதத்தில் வாசித்தோம், சகல சத்தியத்திற்குள்ளும் அவர் தான் நம்மை நடத்துகிறார். நம்புறீங்களா? நீங்க வாசித்து பார்க்கும்போது 17வது வசனத்துல இதே அதிகாரம் 17வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். அல்லேலூயா. நல்ல கவனிச்சிங்களா வசனத்தை? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும். இன்னைக்கு நான் பிதாவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார். பிதாவை நான் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் பிதாவை நாம் அறிந்து கொள்ளவே முடியாது, இல்லையா? இந்த பரிசுத்த ஆவியானவர் எதுக்காய் சொல்லப்பட்டிருப்பாங்க? பிதாவை நீங்கள் எல்லாரும் என்னை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறார். அந்த ஞானத்தின் ஆவியானவர், அந்த தெளிவை கொடுக்கிற ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். ஆமென். இந்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவியானவர் நமக்கு வேணும். என்ன சொல்ல வர இந்த காலை வேளையில் கேட்டீங்கன்னா, நாம் அனைவரும் இந்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை பெற்றவர்களால் இன்னைக்கு நான் அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் வாழ வேண்டும். மெய்யான இந்த ஆவியானவர் நாம் பெற்றிருக்க வேண்டும். அதற்காக இன்னைக்கு நான் பிரயாசம் எடுக்க வேண்டும். நான் உணரணும், ஆவியானவர் எனக்குள்ளாக இருந்து என்னை நடத்துகிறது நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு போதிக்கிறதையும் நம்ம கண்டிக்கிறதையும்
நம்மை நடத்துகிறதையும் நம்ம சில காரியங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் கூட இருக்கிறதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஒருவேளை இந்த காலவேளை இன்னும் எனக்குள்ளாய் அன்பற்ற ஆவியான உணர்வு இல்லை, ஆவியான நடத்துதல் என்னால் சிறந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க சொன்னால் நீங்கள் ஆண்டுடைய சமூகத்தை தக்க நீங்கள் ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கணும். எல்லாத்துக்குமே மருந்து ஜெபம்தான். ஜெபிக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவர் எழுதிய பார்க்கிறாரு, எதற்காக நான் ஆண்டவரை நெருங்குகிறேன் என்பதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நான் அப்படியே நெருங்கும் பொழுது ஆண்டவருடைய தாகமாய், ஆண்டவரை என்னை நடத்துவதற்கு பரிசுத்த ஆவி வேணும்பா, நீ எனக்குள்ளாய் வாங்கப்பா, எனக்குள்ளாய் நடத்துங்கப்பா, உடைய நிறைவு வேணும், அபிஷேகம் எனக்குள்ளா இருக்கணும், நீர் என்னை நடத்தும் காரியங்களை நான் ஜெயமாய் மாட்டேங்கிற வாழ்க்கையில ஜெயமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எனக்கு எதிராக வருகிற எல்லா சதி மோசங்கள் எல்லாம் நான் நிர்மூலமாக்க எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு உடைய ஆவியானவர் எனக்கு வேண்டும். நீங்க இல்லாமல் வாழ முடியாது, நீங்கள் தான் எனக்கு ஜீவன், ஆவியான எனக்கு வேண்டும் என்று சொல்லி உண்மையாய் கருத்தாய் அந்த சமூகத்தில் காத்திருக்கும் போது நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஆண்டவர் தந்துடுவார். அல்லேலூயா. ஆமென். நாம் கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இன்னைக்கு நான் போன வாரத்தில் சொல்லியிருந்தேன், அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தேன். எல்லாரும் அவங்க வீட்டில் செய்தியை கேட்ட பிறகு சரியாய் 10:30 நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போகிறோம். அவங்க வீட்டில் நீங்கள் இந்த நீங்கள் எதுக்காக உங்களுக்கு ஆவியானவர் வேணும்? ஒருவேளை வரங்களை கொடுத்ததாக இருக்கலாம், இல்லை சில காரியங்களை வெளிப்பாடுகளை கொடுத்ததாக இருக்கலாம், இல்லை வேதத்தை வாசிக்கும்போது அது இன்னுமாய் அறிந்து கொள்வதற்கு வெளிப்பாடுகள் வேணும், ஆவியானவர் தரணும்னு சொல்லி அதற்காக இருக்கலாம், இல்லை ஆவியானவர்கிட்ட இன்னும் நெருங்குவதற்காக இருக்கலாம், அந்த அபிஷேகத்துக்காக இருக்கலாம், அந்நிய பாஷை பேசணும் அப்படியா இருக்கலாம். ஏதோ ஒரு தாக்கத்தோடு கூட இருப்பீங்கன்னா இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். நீங்கள் உட்கார்ந்துருக்கிற இடத்துல நீங்கள் முழங்கால் போட்டு சரியாக 10:30 நீங்களும் செவியுங்கள், நானும் வீட்டில் இதற்காக ஜெபம் பண்ண போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஒரு மனமாய் இதற்காக நாம் ஜெபம் பண்ணும்பொழுது நான் விசுவாசிக்கிறேன், எதற்காக தாக்கத்தோடு கூட நீங்கள் காத்திருக்கும்போது நாம் ஒன்றாய் சேர்ந்து இணைந்து ஒரு மனமாய் செபிக்கும்போது எந்த காரியத்தை அவன் இணைக்கிறோமோ நிச்சயமாய் பரிசுத்த ஆவியானவர் நம்ம இதில் ஊற்றப்படுவார். அல்லேலூயா. ஆமென். அவருடைய சித்தமான அடுத்து இன்னைக்கு சில காரியங்கள் ஆவியானவர் குறித்து சும்மா பேசிக்காக சில காரியங்கள் இடத்துல பேசியிருக்கிறேன். அடுத்து ஆவியானவர் கொடுத்து இன்னுமா சில ஆழமான காரியங்களை இடத்துல பேசலாம் என்று சொல்லி விரும்புகிறேன். ஆர்டர் சொன்னோம். அதுக்கு அடுத்து ஒரு தேர்ட் பார்ட்டும் வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏன்னா இது பெரிய ஒரு சப்ஜெக்ட். இந்த ஆவியானவர் அப்படியே சொல்கிறது, ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் அங்கமாக இருக்கணும், அவனோட லைஃபாக இருக்கணும். ஆமென். எல்லாம் கண்ண முடிச்சவங்க பண்ணலாமா? பரிசுத்த ஆவியானவரே உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன், உண்மை துதிக்கிறேன். நல்ல காலை வேலைக்காலமாக்கு நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு எங்கள் கையில் ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லை. எங்களை பாதுகாத்துக்கிறதும் எங்கள் கையில் ஒன்றும் இல்லை. எங்கள் எதிராக வர சூழ்நிலை மேற்கொள்வதற்கு எங்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே. வேதத்தில் வாசித்தோம், அன்னைக்கு சிம்சோன் தன்னுடைய கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் ஆவியானவர் அவனுக்குள்ளாக இறங்கும்பொழுது அந்த இடத்துல ஒரு பெரிய அந்த சிங்கத்தை ஆட்டுக்குட்டி கிழித்து போட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசித்தோம் ஆண்டவரே. என் கையில் ஒன்றும் இல்லாமல் இருக்க ஆண்டவரே, நீங்கள் எங்களோட வாழ்க்கையில் இருங்க, நீங்கள் கூட இருந்து நடத்த முடியும். இந்த காலை வேளையில் எல்லாவற்றிலும் ஆண்டவரை உண்மையே பரிசுத்த ஆவியானவர் உண்மையே சார்ந்து நிற்க நாங்கள் விரும்புகிறோம், உண்மையே சார்ந்து நிற்க விரும்புகிறோம் ஆண்டவரை, உண்மையே சார்ந்து நிற்க விரும்புகிறோம் ஆண்டவர். நீங்கள் நடத்தும்படியா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தும்படியா இந்த காலவேளை உங்களுடைய அன்பின் திருக்கரத்துக்குள்ளாய் எங்களை முற்றிலுமாய் எங்களை தாழ்த்து அர்ப்பணித்து செவிக்கிறோம். அவருடைய நிறைவு எங்களுடைய வாழ்க்கையில் இருப்பதாக, அவருடைய வழிநடத்தல் இருப்பதாக, அவருடைய தெளிவு இருப்பதாக, ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துவாராக. அவருடைய கரத்துல எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய அன்பின் திருக்கரத்துக்குள்ளாய் எங்களை தாழ்த்தி செவிக்கிறோம். என்னுடைய ஆவிக்குரிய அனுபவங்கள்லாம் புதுப்பிக்கப்படட்டும், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள்லாம் திறக்கப்படட்டும். நாங்கள் வேதம் வாசிக்கிறது வித்தியாசப்படட்டும், நாங்கள் செவிக்கிறது வித்தியாசப்படட்டும் ஆண்டவரை. லார்ட், இன்னும் இடத்துல நெருங்கி ஜீவிப்பதற்கு எங்களுக்கு நீர் உதவி செய்ய முடியாது. அதற்கான வழியில அதற்கான காரியத்துக்குள்ள எங்களை நடத்தும்படியாய் இந்த காலை வேலை எங்களை முற்றிலுமாய் ஆவியோட கரத்துல தந்து செபிக்கிறோம். லார்ட், நீங்க ஆவியானவர் எங்களோடு இந்த வழி நடத்துவாராக. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நீங்க பிளஸ் பண்ணுங்க. உடைய ஆவியின் நிறைய ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் தங்கி இருப்பதாக. அப்பா, ஒவ்வொரு நீங்க பிளஸ் பண்ணுங்க, ஆசீர்வதிக்கும்படியாக செபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவனுடைய விசேஷ பாதுகாப்பு இருப்பதாக, உங்களுடைய கிருபை இருக்க செபிக்கிறோம். ஒவ்வொரு வீட்டை நீங்க பிளஸ் பண்ண, ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க ஆசீர்வதிங்க. எல்லா தேவை நிறைவாக நீங்க சந்தித்து நிறைவாக நடத்துவாராக. லார்ட், நீங்க பிளஸ் பண்ண முடியாது. குட்டி பிள்ளைகள் எல்லாம் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எல்லா நாச மோசங்களுக்கும் நீர் விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் ஒவ்வொரு வீட்டையும் உங்களுடைய மறைவில் சட்டையின் மறைவுக்குள்ளாய் கொண்டு வந்து செபிக்கிறேன். உடைய பிள்ளைகள் ஒவ்வொரு காத்துக் கொள்ளுங்க.
ஆசீர்வதியும். நல்ல சுகம், பலன், ஆரோக்கியம் இயேசுவின் நாமத்தில் தங்கி இருப்பதாக. குடும்பங்களில் நல்ல சந்தோஷம், சமாதானம், ஒரு ஐக்கியம், ஆவியோட நிறைவு இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். லார்ட், நீங்க பிளஸ் பண்ணுங்க. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒரு ஆவிக்குரிய மாற்றத்துக்குள்ளாய் ஒவ்வொருவரையும் நடத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்க சந்திங்க, ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவேன். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களுக்கும் நாம் அனைவரோடு இருந்து வழி நடத்துவதாக. ஆமென்.